வெல்கம் டு மார்க் ஐஏஎஸ் கேட் அகாடமி. இன்னைக்கு இந்த வீடியோல பாலிட்டியில வரக்கூடிய யூனியன், அதாவது பார்ட் 5 கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, இதுல பிரைம் மினிஸ்டரும் கவர் ஆயிரும். ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 74ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் நம்மளுடைய இதுக்கு வந்து இருக்கலாம், இந்தியாவுக்கு இருக்கலாம். யார் கூட சேர்ந்து அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் கூட சேர்ந்து. ஸோ அதோடைய ஹெட், இந்த பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு ஹெட் யாரு? பிரசிடென்டா இருப்பாரு. ஸோ பிரசிடென்ட் வந்து ஏதாவது மேக் பண்ணணும் அப்படின்னா அட்வைஸ் வந்து இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கிட்டையும் பிரைம் மினிஸ்டர்ஸ் கிட்ட இருந்தும் எடுத்துக்குவாரு. ஸோ இப்ப பிரசிடென்ட்டுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் மேக் பண்ணணும், ஏதாவது ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட அட்வைஸை கன்சிடர் பண்ணி அவர் அந்த ஃபங்க்ஷன்ஸை மேக் பண்ணலாம். ஸோ இவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் உடைய அட்வைஸை ரீகன்சிடர் பண்ணலாம், தனியாகவும் கன்சிடர் பண்ணலாம். அதுக்கப்புறமா இதுல ஏதாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கொடுத்தது ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராப்ளம் வந்து எந்த கோர்ட்டுனாலையும் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 75ல பிரைம் மினிஸ்டர், அதுதான் வந்து ஆர்டிகல் 75. இந்த பிரைம் மினிஸ்டர் வந்து பிரசிடென்டால அப்பாயின்மெண்ட் பண்ணப்படுறாரு, அதாவது பதவி பிரமாணம் பிரசிடென்டால அப்பாயின்மெண்ட் பண்ணப்படுறாரு. ஸோ அந்த அதர் மினிஸ்டர்ஸும் பிரசிடென்டால தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணப்படுறாரு. அந்த அதர் மினிஸ்டர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது பிரைம் மினிஸ்டருடைய அட்வைஸ் வந்து தேவைப்படுது. அப்புறம் 1A அப்படின்ற ஆர்டிகல் 75 1A இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் மினிஸ்டர்ஸ், இந்த மினிஸ்டர்ஸ்குள்ள பிரைம் மினிஸ்டரும் வராங்க. அந்த மினிஸ்டர்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் ஹவுஸ் ஆஃப் கவுன்சில் இருக்கும் இல்லையா, அதை விட 50% வந்து எக்ஸீடா இருக்கக்கூடாது, 50%க்கு மேல இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் மினிஸ்டர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா பிரசிடென்ட்டுடைய ஆபீஸ் அவர் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பகுதி வகிக்கிறாங்க. எப்படின்னா பகுதி வகிக்கிறாங்க அப்படின்னா அட்வைஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அதை வச்சுதான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரசிடென்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா மினிஸ்டர்ஸ் வந்து அவரு பதவியில இருந்து தூக்குறதுக்கு அவருக்கு உரிமைகள் இருக்கு, டிஸ்மிஸ் பண்றதுக்கு அவருக்கு உரிமைகள் இருக்கு. இப்ப அட்வைஸ் ஆஃப் தி பிரைம் மினிஸ்டர் அதுக்கு அவருக்கு தேவைப்படும். ஸோ இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து ஹவுஸ் ஆஃப் பீப்புள்ல என்னென்ன நடக்குதோ அது எல்லாத்துக்கும் இந்த மினிஸ்டர்ஸ் தான் வந்து ஒரு பொறுப்பாளரா இருக்கணும். அடுத்தது மினிஸ்டர்ஸ், இந்த மினிஸ்டர்ஸ் கேபினட் டெசிஷன்ஸ் ஏதாவது மீறி நடக்கிறாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா ரிசைன் பண்ணணும். நெக்ஸ்ட் பிரசிடென்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறாங்க, சத்திய பிரமாணம், பதவி பிரமாணம் அந்த மாதிரி செஞ்சு வைக்கும் போது பிரைம் மினிஸ்டருக்கு செஞ்சு வைக்கிறாங்க. ஸோ பிரைம் மினிஸ்டருக்கு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் செஞ்சு வைக்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா 3rd ஷெட்யூல் படி இருக்கணும். அடுத்தது ஏதாவது ஒரு மினிஸ்டர் வந்து ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட்ல ஒரு மெம்பரா இல்லை அப்படின்னா 6 மந்த்துக்குள்ள அவரை வந்து மெம்பர் ஆகணும். ஸோ எங்க அப்படின்னா ஏதாவது ஒரு இதுல நின்று ஜெயிச்ச ஒரு மெம்பர் ஆகணும். ஸோ இந்த மெம்பர் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆக முடியுமா மெம்பர் அல்லாதவங்க அப்படின்னா கண்டிப்பா பிரைம் மினிஸ்டர் ஆக முடியும், ஆனா 6 மந்த்துக்கு மட்டும்தான். 6 மந்த்துக்குள்ள அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ஹவுஸ்ல வந்து மெம்பர் ஆகணும். ஸோ அவங்களுக்கு கொடுக்குற அந்த சேலரி அலவன்சஸ் அதெல்லாம் வந்து 2nd ஷெட்யூல்ல எப்படி பிரிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கோ அதுபடிதான் வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 77 எப்படியெல்லாம் கவர்மெண்ட் பிசினஸ் நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த எக்ஸிகியூட்டிவ் அந்த மினிஸ்டர்ஸ் உடைய ஆக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பிரசிடென்ட் உடைய நேம்ல தான் வந்து நடக்கும். அவருடைய பிரசிடென்ட் உடைய நேம்ல நடக்கும்னா அவருக்கு தெரிஞ்சுதான் நடக்கும். நெக்ஸ்ட் ஆர்டர், அது ஏதாவது ஆர்டர் பிறப்பிக்கிறாங்க அப்படின்னா அதுவும் பிரசிடென்ட்டோட நேம்ல தான் அந்த ஆர்டர் வந்து பிறப்பிக்கணும், பிரசிடென்ட்டுக்கு அது சொல்லப்படணும். ஸோ இந்த வேலிடிட்டி ஆஃப் ஆர்டர்ஸ் இருக்கு இல்லையா, அது யாருமே வந்து இத்தனை நாள் வரைக்கும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, ஸோ சேலஞ்ச் பண்ண முடியாது. ஸோ பிரசிடென்ட்டுக்கு ரூல்ஸ் மேக் பண்றதுக்கு அவருக்கு அதிகாரங்கள் இருக்கு. ஸோ என்னென்ன ரூல்ஸ் அப்படின்னா, இப்போ பிசினஸ் வந்து நடக்குது ஒருத்தருக்குள்ள, அந்த பிசினஸை வந்து கான்ஸ்டியூஷனுக்கு கீழே அந்த கான்ஸ்டியூஷனுடைய ரூல்ஸை மீறாம அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா கன்வீனியன்ட்டா ஆக்கிக்கலாம். நெக்ஸ்ட் மினிஸ்டர்ஸ்க்கு ஒவ்வொரு பிசினஸ், இவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இவங்களுக்கு ரயில்வே துறை, இவங்களுக்கு வந்து இந்த துறை அப்படின்னு சொல்லி பிரிச்சு பிரிச்சு கொடுப்பாங்க இல்லையா, டெலிகாம் அந்த மாதிரிலாம் கொடுக்கறது எல்லாமே என்ன அப்படின்னா இவருக்கு ரூல்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் டியூட்டிஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் என்ன அப்படின்னா பிரசிடென்ட் கிட்ட அவர் கண்டிப்பா என்ன பண்ணணும் அப்படின்னா சொல்லணும், கம்யூனிகேட் பண்ணணும். எதுக்கு அப்படின்னா என்னென்ன அட்மினிஸ்ட்ரேஷன் நடந்துட்டு இருக்கு யூனியனுக்குள்ள, நேஷனலா என்ன நடக்குது, இன்டர்நேஷனலா என்ன நடக்குது எல்லாமே வந்து அவரு சொல்லணும், டெசிஷன்ஸ் எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லணும். அதுக்கப்புறம் லெஜிஸ்லேஷன் பேஸ்டா ஏதாவது ப்ரொபோசல்ஸ் பாஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா அதையும் அவரு சொல்லணும். நெக்ஸ்ட்
பிரசிடென்ட் உடைய கால் வந்ததுக்கு அப்புறமா அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா டீடைல்ஸ் எல்லாமே அவர்கிட்ட ஒப்படைக்கணும். அதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குல்ல, அதை அவர் ஒப்படைக்கணும். எந்த இன்ஃபர்மேஷன்? அட்மினிஸ்ட்ரேஷன், நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் என்னென்ன போயிட்டு இருக்கு, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, அதெல்லாம் வந்து அவர் சொல்லியாகணும், இன்ஃபர்மேஷனும் கொடுத்தாகணும். அதே மாதிரி ப்ரப்போசல் சப்மிட் பண்ணியிருந்தாலும் அந்த ப்ரப்போசல்ஸும் இன்ஃபர்மேஷன் இவருக்கு பிரசிடென்ட்டுக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறமா இப்போ பிரசிடென்ட் வந்து ஒரு மினிஸ்டர் அவருக்கு தேவைப்படுது அப்படின்னா டெசிஷன் எடுக்கிறதுக்கு எந்த மேட்டரா இருந்தாலும் அவர் அந்த மினிஸ்டரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அவர் ரெக்வயர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கவுன்சில் கிட்ட அவர் கன்சிடர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. அட்டார்னி ஜெனரல்னா அப்பாயின்மெண்ட் எப்படி நடக்குது, டியூட்டிஸ் ஆஃப் அட்டார்னி ஜெனரல் என்ன, ஆர்டினன்ஸ் இன் கோர்ட். அட்டார்னி ஜெனரல் அப்பாயின்மெண்ட் எப்படி நடக்குது அப்படின்னா பிரசிடென்ட் தான் வந்து பண்றாரு. குவாலிஃபிகேஷன் என்னன்னா சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜா இருந்திருக்கணும். அவருடைய டியூட்டிஸ் என்ன அப்படின்னா லீகல் மேட்டர்ஸ் ரிலேட்டடா ஏதாவது வேணும், அவருக்கு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா இவரு அட்வைஸ் பண்ணி அதுபடி அவரை வழி நடத்தி சொல்லுவாரு. அதுக்கப்புறம் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன்ஸை டிஸ்சார்ஜ் பண்றாங்க, இப்போ அதை கேன்சல் பண்றாங்க அப்படின்னா, இப்போ வந்து வெளியில இடுறாங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷனுக்கு கீழே அதர் லாக்கு மேல அப்படின்னா அந்த லாவை என்ன பண்ணலாம், அந்த லா வந்து அப்ப கரண்டா ஒர்க்ல இருக்கும், அந்த ஒர்க்ல இருக்க லா கீழேயும் கான்ஸ்டியூஷனுக்கு கீழேயும் இவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஸ்சார்ஜ் பண்ணலாம். ஆனா பிரசிடென்ட் உடைய அனுமதியோட பண்ணணும். ஆர்டினன்ஸ் இன் கோர்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆடியன்ஸ் இன் கோர்ட்னா எந்த கோர்ட்லயும் அந்த கேஸை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இவருக்கு உரிமைகள் இருக்கு. இது டெரிட்டரியா இருந்தாலும் சரி இல்ல ஸ்டேட்டா இருந்தாலும் சரி. அட்டார்னி ஜெனரல் இவருக்கு என்ன அப்படின்னா இவரும் பிரசிடென்ட்டுடைய ஆபீஸ்ல ஒரு பெரும் பகுதி வகிக்கிறார். ஸோ இவருக்கு வந்து பிரசிடென்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா ரெனியூமரேஷன் கொடுக்குறார். ரெனியூமரேஷன் அப்படின்னா ரிவார்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ ரிவார்ட் மேனேஜ்மெண்ட் கொடுக்கறது யாரு அப்படின்னா பிரசிடென்ட் வந்து என்ன ரிவார்டு வேணாலும் ரெனியூமரேஷன் அவருக்கு கொடுக்கலாம். ஸோ அதுவும் கான்ஸ்டியூஷனுக்கு கீழே. ஸோ இப்போ உங்களுக்கு அட்டார்னி ஜெனரல் முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. யார் யார்? ஃபர்ஸ்ட் ஜவஹர்லால் நேரு, நெக்ஸ்ட் குல்சாரி லால் நந்தா, லால் பகதூர் சாஸ்திரி, மறுபடியும் குல்சாரி லால் நந்தா தான் வந்திருக்காரு. அப்புறம் இந்திரா காந்தி, மொரார்ஜி தேசாய், சரண் சிங், இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, விஸ்வநாத் பிரதாப் சிங், சந்திரசேகர், அதுக்கப்புறம் PV நரசிம்ம ராவ், அடல் பிஹாரி வாஜ்பாய், HD தேவகவுடா, IK குஜ்ரால், அடல் பிஹாரி வாஜ்பாய், அதுக்கப்புறம் மன்மோகன் சிங், இப்ப நம்மளுக்கு நரேந்திர மோடி, ஸ்ரீ நரேந்திர மோடி அவர் வந்து இருக்கிறாரு. சோ இதுக்கப்புறம் வந்து நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா இதுல நான் கொடுக்கல, தனியா யூடியூப் சேனல்ல போட்டிருக்கேன், அங்க போய் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பிரசிடென்ட்டுக்கு, வைஸ் பிரசிடென்ட்டுக்கு, பிரைம் மினிஸ்டர், இவங்க 3 பேர்த்துக்குமே நான் ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இல்ல அட்டார்னி ஜெனரல் அப்படின்றது வந்து தனியா தான் வரும், அதனால நீங்க அதை கன்சிடர் பண்ணாதீங்க. சோ இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், பிரைம் மினிஸ்டர்ஸ் எல்லாம் எதுக்குள்ள வருவாங்க அப்படின்னா 74 to 78 குள்ள அவங்க வராங்க. சோ 74 to 78 குள்ள அவங்க வராங்க. இதுல 76 யாரு அப்படின்னா அட்டார்னி ஜெனரல் இருக்காரு. சோ அந்த 76 வந்து விட்டுருங்க. சோ அட்டார்னி ஜெனரல்னா எத்தனை பேர்? ஒரே ஒருத்தர் தான் இருப்பாரு. அப்படின்னா என்ன அப்படின்னா 7 - 6 என்ன 1. சோ ஒரே ஒரு அட்டார்னி ஜெனரல் இருக்காரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 74 நம்ம எப்படி எழுதுறோம் அப்படின்னா இந்த இடத்துல எழுதுற 74, 75, 76 கிடையாது 77, 78. இதுல இருந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸா ஒன்னு விட்டு ஒன்னு. இது என்ன அப்படின்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பத்தி சொல்லப்பட்டிருக்கு. 75 and 78 வந்து பிரைம் மினிஸ்டர் பத்தி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ 74, 77, 75 and 78 ஒன்னு விட்டு ஒன்னு. எப்படின்னா 74, 75, 76 கிடையாது 77, 75, 77 கிடையாது. இதுக்கு என்ன அப்படின்னா நம்பர் சீரீஸ் நம்ம ரீசனிங்ல ஒண்ணு போடுவோம் இல்லையா, அதுதான் என்ன. இதுல என்னன்னா +2, இதுல வந்து -1, அவ்வளவுதான். So +2, -1. Thank you for watching my video. Have a nice day.